ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் சமையல் யார் பார்க்குறாங்க அப்படின்னா என்னுடைய பையன் தான் செய்கிறான். இன்றைக்கி அண்ணன் பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் போர் அடிக்குது, அவங்களுக்கு போர் அடிக்கிறதை விட எங்களுக்கு நல்லாவே போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம். வீட்டில் இருந்து பசங்க கூட ரம்மி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். பசங்க 4 பேருமே ரம்மி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அது முடிஞ்சோடனே பசங்க இன்றைக்கி ஏதாவது பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது பசங்க ப்ரெட் ஆம்லேட்டு நம்ம பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. ப்ரெட் ஆம்லேட்டுன்னு என்னுடைய பையன் நானே பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பண்ணினான். வீட்லேயே மயோனைஸ் அவனே ப்ரிப்பேர் பண்ணினான். அது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 எக்கு எடுத்துக்கிட்டான். 2 எக்கு கூடவே பாதி லெமன் அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் தான் அடிக்கணும். மிக்சியில் அடிக்கும்போது அவன் என்னென்னா என்னையை கூப்பிட்டான். அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான். என்னம்மா மிக்சியில் ஒரு லீக் ஆகிட்டே இருக்குது, அந்த ஜார்லேருந்து நமக்கு ஃபுல்லுமே கொட்டிகிட்டு இருக்குதுமா அப்படின்னு சொன்னால், அது என்ன அப்படின்னா அந்த எக்கையும் நம்ம லெமனையும் சேர்த்து பண்ணி அடிக்கும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய லிக்விட் கொஞ்சம் கொட்டிகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவனால் கையை வச்சு நல்லா டைட்டாக பேலன்ஸ் பண்ணி அவன் அடித்து முடிச்சிட்டான். ஆயில் நம்ம விட்டு விட்டு சேர்க்கணும். ஏன்னா ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது. அந்த மயோனைஸ் அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பையன் அவசரமாக செஞ்சதுனால வீட்டில் இருந்த தேங்காய் எண்ணெயை தான் அவன் எடுத்துட்டான். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த வாசம், தேங்காய் எண்ணெயுடைய வாசம் ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிஃபைன் ஆயிலில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லுங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்காக அவன் எல்லாமே ரெடி பண்ணிட்டான். ப்ரெட்டுக்கு என்னென்னா இப்போ ஆம்லேட்டில் இப்போ நமக்கு என்ன 2 எக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். 1 எக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மெல்லிசியாக இருக்கும். இன்றைக்கி பையன் 2 எக்கு எடுத்துருக்குறான். அந்த எக்கு கூடவே 1 பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டான். அதை பீட் பண்ணும்போது தான் அந்த எக்கினுடைய சாஃப்ட்னஸ் நமக்கு நல்லாவே வரும். இவன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா நைஃப், பக்கத்தில் நைஃப் கத்தி இருந்ததுனால அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. நம்ம ஆம்லேட் போடுறது மாதிரி தான். ஆம்லேட்டுக்கு நம்ம வெங்காயம் சேர்ப்போம், இதுக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம எக்கை அடித்து ஊற்றிட்டு அதில் நம்ம எக்கையும் இந்த மிளகாத்தூளும் லைட்டாக சால்ட்டும் சேர்த்தா போதும். இனி கடாயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டை எடுத்து வச்சாச்சு. ப்ரெட்டு எடுத்து வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் மயோனைஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட எக்கு வேகும்போது நம்ம அதை மாற்றி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கடாயில் ஊட்டும். அதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த எக்கை அப்படியே சைடு வைஸாக நம்ம அந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்காது. ப்ரெட்டு நமக்கு அப்படியே நம்ம ராவாகவே சாப்பிட்றலாம். அதனால் ப்ரெட்டு வேகணும்னு நம்ம வேண்டாம், கொஞ்சம் ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். ப்ரெட்டை லைட்டாக சூட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் அது மொறு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை 8 பீஸாக ஸ்லைஸாக போட்டு அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்டோம்னா டொமேட்டோ சாஸ் கூடவே கொஞ்சம் மயோனைஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டிலே நம்முடைய பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி நாங்கள் 5 பேர்னால 5 பேருக்குமே என்னுடைய பையன்தான் செஞ்சு கொடுத்தது. அவங்க என்னுடைய அண்ணன் பையனும் சரி, இவன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். அதை செய்கிறது முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் போட்டி போட்டு தான் என்னென்னா உனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செஞ்சு சீக்கிரமாகவே காலியாச்சு. ஓகே, இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே உங்களுடைய ரிலேஷன் உறவினர்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.